mysterious animals. டியூட்ஸ், இந்த உலகத்தில் எத்தனையோ மிருகங்கள் வாழ்ந்துட்டு இருந்தாலும் நம்ம ஹாலிவுட் படத்தில் கிராஃபிக்ஸ் பண்ணி நம்ம நம்பவே முடியாத அளவுக்கு சில உயிரினங்களில் காட்டுவாங்கல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, இது சும்மா படத்துக்காக கிராஃபிக்ஸ் பண்ணி காட்டுறாங்க, ரியல் லைஃப்பில் இந்த மாதிரிலாம் மிருகங்கள் இருந்திருக்குமா அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் உண்மையாகவே மனுஷங்க நம்ம வாழ்றதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் சில உயிரினங்கள் நம்பவே முடியாத அளவுக்கு வாழ்ந்துருக்கு. அதெல்லாம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் இதை இன்ஸ்பயர் பண்ணி தான் ஹாலிவுட் படத்தில் வந்து அந்த மாதிரி மிருகங்கள்லாம் கொண்டு வந்தாங்களா அப்படின்னு தெரிய வருது. அப்படிப்பட்ட சில உயிரினங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது மாதிரி மிஸ்டீரியஸான வீடியோஸ்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. வெல்கம் டு தி ஹரி ஷோ. நான் உங்கள் ஹரி அண்ட் இந்த வீடியோ மிஸ்டீரியஸ் அனிமல்ஸ் இன் த வேர்ல்ட். நம்பர் 1, ஸ்மைலடான். 2 கொடூரமான பற்களை வச்சிருக்கக்கூடிய இந்த ராட்சச புலியை நீங்கள் நிறையா ஹாலிவுட் படத்தில் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நார்மலாக நம்ம மனுஷங்களோட ஃபிங்கர் சைஸ் மட்டுமே 3 to 4 இன்ச்சஸ்க்கு இருக்கும். பட் இந்த ஸ்மைலடானோட பல்லு மட்டுமே 7 இன்ச்சஸ்க்கு இருக்கும். இது கறியை மட்டும்தான் ரொம்ப விரும்பி சாப்பிடும். அது மட்டும் இல்லாமல் டைனோசர் இனமே அழிஞ்சு போனதுக்கப்புறம் இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடூரமான ஆபத்தான மிருகமாக பார்க்கப்பட்டது இந்த ஸ்மைலடான் தான். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, போகிற வர எல்லா உயிரினத்தையும் அடித்து கொண்டுட்டு காட்டையே தன்னோட கண்ட்ரோலில் வச்சிருந்துச்சு. இது மனுஷங்களோட தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. பட் 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே இதோட இனமே அழிஞ்சிருச்சு. அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஸ் ஏஜ் பீரியடு முடிஞ்சிச்சுல, அந்த காலகட்டத்தில் டோட்டலாக இதோட இனமே அழிஞ்சு போனது மட்டும் இல்லாமல் இது வாழ்ந்த தடயமே இல்லாத அளவுக்கு அழிஞ்சு போயிருக்கு. இப்போ இருக்கக்கூடிய ஒரு சிங்கத்து கூட இந்த ஸ்மைலடான் சண்டைக்கு போச்சுன்னு வைங்களேன், வெறும் 20 செகண்டில் அந்த சிங்கத்தை ஸ்மைலடான் போட்டு தள்ளிடும். பிகாஸ் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு உயிரினம் தான் இந்த ஸ்மைலடான். நம்பர் 2, ஜிகாண்டோபாத்திகஸ். ஆக்சுவலாக நம்ம கிங்காங் படத்தில் ஒரு பெரிய கொரில்லாவை பார்த்துருப்போம்ல, அந்த கொரில்லாவோட சைஸுக்கு பெருசாக இல்லைன்னாலும் அதில் ஒரு 40% பெரிய சைஸில் இருக்கக்கூடியது தான் இந்த ஜிகாண்டோபாத்திகஸ். ஆக்சுவலாக நம்ம கிங்காங் படத்தில் பார்த்தா அவ்வளோ பெரிய கொரில்லாவே படத்துக்காக கிரியேட் பண்ண கேரக்டர் தான். உண்மையாகவே கிங்காங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனம்லாம் இந்த உலகத்தில் வாழவே கிடையாது. கிங்காங் படத்தில் அந்த கொரில்லா டைனோசர் கூட சண்டை போட்டு வாயை கிழிக்கிறதெல்லாம் பார்த்து வாவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்திருப்போம். பட் இந்த ஜிகாண்டோபாத்திகஸ் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட் கேரக்டர். இதோட உருவத்துக்கும் அதோட குணத்துக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். சொல்லப்போனால் ஒரு குழந்தை மாதிரி இருக்கும். யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காம அது உண்டு அது வேலை உண்டுன்னு இருக்கும். பட் அப்படி இருக்க இந்த உயிரினத்தை நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணாலோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மிருகங்கள் டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னு வைங்களேன், துரத்தி கொடூரமாக அடிச்சே கொன்றும். பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜிகாண்டோபாத்திகஸ் மனுஷங்களோட சேர்ந்து நார்மலாக வாழ்ந்து தான் இருந்திருக்கு. பட் இது எப்போ அழிஞ்சிச்சு பார்த்தீங்கன்னா, இதுவும் அந்த ஐஸ் ஏஜ் பீரியடில் தான் அழிஞ்சிருக்கு. நம்பர் 3, மெகாநியூரான். ஆக்சுவலாக இந்த உலகத்தில் 9,25,000 பூச்சி இனங்கள் இருக்கிறத சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த மெகநியூரா. இது பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்திருந்தாலும் இது பார்க்குறக்கே மிகப்பெரிய சைஸில் இருக்கும். நம்ம பார்க்குற தட்டாம்பூச்சி இருக்குல்ல, டிராகன் ஃப்ளை, அதோட பெரிய வெர்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். பட் பெருசுன்னா சாதாரண சைஸ் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பூச்சி இனங்கள்லேயே மிகப்பெரிய சைஸில் இருக்கக்கூடியது இதுதான். இது டைனோசர் வாழ்ந்துட்டு இருந்த காலகட்டத்துக்கு முன்னாடி இருந்தே வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. பட் டைனோசர் அழியறதுக்கு முன்னாடியே இந்த பூச்சி இனம் அழிஞ்சு போயிருக்கு. நம்பர் 4, ஹெலிகார்பியன். நமக்கு ஷார்க்கு மெக்குன்னு சொல்லிட்டு பெரிய திமிங்கலத்தை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் சீ கிரியேச்சர்ஸ் இந்த வேர்ல்ட் அப்படின்னா அது இந்த ஹெலிகார்பியன் தான். இது மட்டும் இப்போ உயிரோட இருந்துருந்துச்சுன்னா எத்தனை பேரோட உயிரை எடுத்திருக்கும் அப்படின்னே நம்மளால சொல்ல முடியாது. பிகாஸ் இதோட வாயில மேலே சுத்தமாக பல்லே இருக்காது. பட் கீழே ஃபுல்லாக பல்லாதான் இருக்கும். அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் ஷேப்பில் பிளேடு மாதிரி இருக்கும். ஸோ இதோட வாய்க்கு நடுவில் ரம்ப மாதிரி இருக்கும். அதனால இது ஏதாவது உயிரினத்தை கொன்னுச்சுன்னு வைங்களேன், அதை சாப்பிட்றப்ப ஃபுல்லாலாம் முழுங்கி சாப்பிடாது, கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு தான் சாப்பிடும். இந்த மாதிரி உண்மையாகவே வாழ்ந்த பெரிய சீ கிரியேச்சர்ஸை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த மெக்கு மாதிரி படம்லாம் எடுக்கிறாங்க. இதுவும் டைனோசர் வாழ்ந்த காலகட்டத்துக்கு முன்னாடியே வாழ்ந்திருக்கு. பட் டைனோசர் அழியறதுக்கு முன்னாடியே இது இனமே அழிஞ்சு போயிருக்கு. நம்பர் 5, பென்டிகாப்டரஸ். ஆக்சுவலாக தேலோட சைஸு சின்னதாக இருந்தாலும் அதை பார்த்தாலே நம்ம எல்லாத்துக்கும் கொலை நடுங்கும். அதுக்கு என்ன ரீசன்னு உங்களுக்கே தெரியும். அதோட கொடுக்கல் இருக்க விஷம் நம்மளோட உயிரியே பறிக்கக்கூடிய அளவுக்கு ஆபத்தானது. ஆனால் இந்த பென்டிகாப்டரஸ் அப்படின்ற தேல் ரொம்ப சின்ன சைஸில் இருக்காது, மனுஷங்களை விட பெரிய சைஸில் இருக்கும். இது கடலுக்குள்ளே இருக்க பாறைகளுக்கு நடுவில் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. இது பார்க்குற எல்லா மிருகங்கள் பூச்சிகள் எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடும். பட் இதோட அழிவு எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது மாற்றி அதுங்களுக்குள்ளேயே அடிச்சு செத்து போயிருந்துருக்குது. எஸ், அதுங்களுக்குள்ளேயே மாற்றி அடித்து கொலை பண்ணிக்கிட்டதுனால அதோட இனமே டோட்டலாக அழிஞ்சு போயிருக்கு.
நம்பர் 6 மேரிகாக்சி. மனுஷனும் குரங்கும் கலந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த உயிரினம் டோட்டலாக மொத்தம் 12 அடி ஹைட் இருக்கும். ஒரு தடவை பிரெஞ்சு சயின்டிஸ்ட் ஒருத்தர் யதார்த்தமாக காட்டுக்குள்ளே இந்த மேரிகாக்சியை பார்த்துருக்காரு. அது இவர் அட்டாக் பண்ண வந்தப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கீழே படுத்து தான் கையில் வச்சிருந்த கன்னை வச்சு ஷூட் பண்ணியிருக்காரு. அதுவும் பயந்து ஓடி இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நிறைய சயின்டிஸ்ட் சில பெரிய மண்டை ஓடுகளை காட்டுக்குள்ளே கண்டுபிடிக்கிறாங்களே, அதில் பாதி இது மேரிகாக்சியோடது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் குரங்கு இனங்களில் ஒரு 4-5 இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய குரங்கு இனங்கள் அந்த காலத்தில் வாழ்ந்துருக்கு. அதில் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. பட் இந்த மேரிகாக்சி ரொம்ப ரொம்ப டேஞ்சரானது. இது கையில் நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னா நம்ம கொன்று நம்ம தலையை தனியாக எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் கேள்விப்படும் போது தான் நம்ம கிங்காங் படத்தில் பார்த்தா அவ்வளோ பெரிய கொரில்லாவே எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு தோணுது. நம்பர் 7 டைட்டனோபோவா. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பாம்பு இனம் எது அப்படின்னு உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அனகோண்டா அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அனகோண்டாவை விட பல மடங்கு பெரிய சைஸில் இருக்கக்கூடியது தான் இந்த டைட்டனோபோவா. உங்களுக்கு சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு டைனோசரியை சுற்றி போட்டு தள்ளுற அளவுக்கு கெப்பாசிட்டி உடையது தான் இந்த டைட்டனோபோவா. சில சயின்டிஸ்ட் இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டைட்டனோபோவாவோட வாரிசுகள் இருக்குல்ல, அது இன்னைக்கும் அமேசான் காட்டில் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சிருக்கும். நம்ம ஹாலிவுட் படத்தில் பார்த்தா கிங்காங், காட்ஸில்லா, அனகோண்டா, டைனோசர் இது எல்லாமே உண்மையாகவே வாழ்ந்த கிரியேச்சர்ஸை இன்ஸ்பயர் பண்ணி தான் படமாகவே எடுக்கிறாங்க. நம்பர் 8 மெகா குரோக்கடைல். ஒரு டைனோசரோட பெரிய சைஸில் முதல்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அந்த ராட்சச முதல பேர் சார்கோசகஸ் இம்பரேட்டர். சயின்டிஸ்ட் இந்த முதலையோட எலும்பு கூட கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய முதலை இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாலேயே நம்ப முடியல. இந்த முதலையோட பவர் எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைனோசரை ஒரே கடியில் 2 துண்டாக கட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு பவர் உடையது. மிகப்பெரிய டைனோசர் ஒன்று இருக்குன்னு வைங்களேன். இந்த குரோக்கடைல் முன்னாடி அது சின்ன ஆட்டுக்குட்டி மாதிரி தான் தெரியுமா? ஸோ அப்போ இந்த குரோக்கடைல் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்றத நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த முதல்ல பண்ணைக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே நிறைய குரோக்கடைல் இருக்கும்ல, அது பார்க்குறக்கே கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நமக்கு என்னடா இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னு தோணும். அப்போ டைனோசரை விட பெரிய சைஸில் ஒரு குரோக்கடைல் வாழ்ந்துருக்கு. அது முன்னாடி நம்ம போய் நின்னாலே அதோட மூச்சு காற்று பட்டாலே நம்ம கீழே விழுந்துருவோம். இது எப்படி அழிஞ்சு போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டைனோசர்ஸை தான் இது மேக்ஸிமம் சாப்பிடும். டைனோசர் இனம் அழிஞ்சதுக்கப்புறம் நமக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உணவில்லாமையே இதோட இனமே அழிஞ்சு போயிருக்கு. நம்பர் 9 டீரெக்ஸ், தி கிங் ஆஃப் டைனோசர். இந்த டீரெக்ஸ் டைனோசரை தான் ஜுராசிக் பார்க் படத்தில் எல்லாத்தையுமே வேட்டையாடி சாப்பிட்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இருக்கிறதுலையே ரொம்ப கொடூரமான ஆபத்தான டைனோசர் அப்படின்னா இந்த டீரெக்ஸ் தான். இது ஆக்சுவலாக சைஸை பார்த்தெல்லாம் வேட்டையாடாது. இது முன்னாடி ஏதாவது உயிரினம் நின்றுச்சு அப்படின்னாலே கடிச்சு திங்க ஆரம்பிச்சிடும். இதோட தாடம் மட்டுமே எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிக் ஒயிட் ஷார்க் இருக்குல்ல, அதை விட ஸ்ட்ராங்கானது. ஸோ கிங்காங் படத்தில் டைனோசரை விட கிங்காங் தான் ஸ்ட்ராங் அப்படின்னு காட்டுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டீரெக்ஸ் கூட சண்டை போட்டு கிங்காங் இதோட வாயை கிழிச்சு அதோட தாடையை உடைக்கிற மாதிரி ஒரு சீனே வச்சிருப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய பறவைகள், ஓநாய்கள் எல்லாமே டைனோசரோட வம்சாவளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இவ்வளோ நேரம் டைனோசர் அழிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க ப்ரோ, அது எப்படி அழிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பேஸில் இருந்து ஆஸ்ட்ராய்டு அப்படின்னு ஒரு கல் விழுந்து டோட்டலாக டைனோசர் இனமே அழிஞ்சு போயிருக்கு. நம்பர் 10 லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மான்ஸ்டர் ஸ்பைடர்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த உயிரினங்கள் எல்லாமே வாழ்ந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். பட் இந்த மான்ஸ்டர் ஸ்பைடர் இன்னைக்கு வரைக்கும் அமேசான் காட்டில் வாழ்ந்துட்டு இருக்குன்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இதோட ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 feet. நார்மலாக சின்ன ஸ்பைடர் நம்மளை கடிச்சாலே நம்மளோட உயிரே போயிடும். ஏன்னா அவ்வளோ விஷம் அந்த சின்ன ஸ்பைடருக்குள்ளே இருக்கும். அவ்வளோ ஏன் ஸ்பைடர்மேன் படத்தில் ஒரு ஸ்பைடர்மேனாக மாற காரணமாக இருக்கிறதே ஒரு சின்ன சிலந்தி தான். பட் 8 அடி ஹைட்டாக இருக்கக்கூடிய இந்த மான்ஸ்டர் ஸ்பைடர் நம்மளை கடிச்சுனா இவ்வளோ பெரிய சைஸில் இருக்கக்கூடிய இந்த மான்ஸ்டர் ஸ்பைடர் ஈஸியாக சின்ன பசங்களை அட்டாக் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மான்ஸ்டர் ஸ்பைடர் இன்னைக்கும் அமேசான் காட்டில் வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மான்ஸ்டர் ஸ்பைடர் அமேசான் காட்டுக்குள்ளேயே இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லது. இந்த வீடியோவில் பார்த்த கிரியேச்சர்ஸ் எல்லாமே இப்போ ரியல் லைஃப்பில் இருக்குன்னு வைங்களேன். நம்மளோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த டைனோசர், அப்புறம் மேரிகாக்சி, அப்புறம் அந்த பெரிய குரோக்கடைல் இதெல்லாம் சிட்டிக்குள்ளே வந்துருச்சுன்னு வைங்களேன். அப்புறம் ரியல் ஃபுட்டேஜ் தான் ஹாலிவுட் படத்துலேயே போடுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் மிஸ்டீரியஸான அனிமல்ஸ் பற்றி பார்த்த மாதிரி நம்ம நம்பவே முடியாத அளவுக்கு மிஸ்டீரியஸான இடங்களும் இந்த உலகத்தில் இருக்குது. அதை பற்றின வீடியோ இங்கே இருக்குது. மறக்காமல் இப்போவே பாருங்கள். நான் உங்களை அங்கே மீட் பண்ணுறேன். பாய், லவ் யூ.